கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். புதிய வருடத்தில், புதிய மாதத்தில், புதிய நாளில் தேவன் நம்மை நிறுத்தி கொண்டு இருக்கிறார். ஸோ இந்த நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லா நாளும் நம்மளுக்கு சோர்வுகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி, நம்மளை உற்சாகப்படுத்தி வழி நடத்தும். அவருடைய வார்த்தையின் வல்லமையை நம்மளுக்கு காட்டிக்கொண்டே இருப்பார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட விசேஷத்த நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி இருக்கு. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியாவினுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலியா சோர்ந்து போன போது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு வந்து தண்ணீரும் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அவனை சாப்பிட வச்சு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்றார். அந்த அப்பத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 40 நாள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணி ஓரேப் என்ற மலை கிட்ட வந்துட்டான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த உணவு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா, ரொம்ப பலன் உள்ளதாக அவனுக்கு இருந்துச்சு. 40 நாள் பிரயாணம் பண்றான், இரவும் பகலும் போறான். ஓரேபினுடைய மலை வரைக்கும் போயிட்டு அங்க ஒரு குகையில போய் தங்கி விடுகிறான். திரும்பவும் அவநம்பிக்கைக்குள்ள வந்துட்டான். நம்பிக்கை இல்லாத, விசுவாசம் இல்லாத, சோர்வுக்குள்ளாக எலியா வந்து அந்த குகைக்குள்ள தங்கிட்டான். அங்கே அவனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்லுதுன்னா, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம், இங்க உனக்கு என்ன வேலை, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் அப்படின்னு அவனை கேட்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அந்த மாதிரி தான் கேட்கிறார். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்க பெற்றுக்கொண்ட பலனை வச்சு ரொம்ப தூரம் நடந்து போய் பிரயாணம் பண்ணி திரும்பவும் டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ள, திரும்பவும் சோர்வுக்குள்ள போன உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க உனக்கு என்ன வேலை, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர். ஆண்டவர் கொடுத்த பலனை வச்சுட்டு இந்த குகைக்குள்ள ஏன் மறைஞ்சிட்டு இருக்கிற? குகை என்பது உங்க வாழ்க்கையில இருக்கிற பயமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற விரக்தியாக இருக்கலாம், உங்களுடைய சோர்வாக இருக்கலாம், பின்னடைவாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த குகைக்குள்ள நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அங்க உங்களுக்கும் எனக்கும் வேலையே கிடையாது. இந்த வசனத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குகைக்குள்ள ஒளிந்து கொண்டிருந்த எலியாவுக்கு தேவனுடைய சத்தம் உண்டாச்சு. அதுவும் தேவனுடைய சத்தம் எப்போ வெளிப்பட்டுச்சுன்னா, மெல்லிய சத்தமாக வெளிப்பட்டுச்சு. அங்கே ஒரு பெரிய காற்று வந்துச்சு, நிலநடுக்கம் வந்துச்சு, அக்கினி வந்துச்சு. எதுலையுமே ஆண்டவர் சத்தத்தை அவன் கேட்கல. ஆனால் எல்லாம் ஓய்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மெல்லிய சத்தத்தில், எலைஜா heard a gentle whisper of God. உங்களுக்கும் நல்ல செய்தி என்னன்னா, நீங்க இருக்கிற அந்த குகையில, உங்களுடைய பயத்துல, உங்களுடைய சோர்வுல, பலவீனத்துல யாருமே இல்லாத போது, எந்த சத்தமுமே உங்களுக்கு கேட்காத போது தேவனுடைய மெல்லிய சத்தத்தை உங்களால கேட்க முடியும். அந்த சத்தம் உங்களை நீங்க மறைந்து கொண்டிருக்கிற குகையை விட்டு வெளியே வரும்படிக்கு சொல்லும். இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார், இங்கே என்ன செய்கிறாய், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர். ஒருவேளை இந்த வருஷத்தை, இந்த ஜனவரி மாசத்தை ரொம்ப சந்தோஷமா தொடங்கி இருக்கலாம். ஆனால் 10-15 நாட்களுக்குள்ளேயே நம்ம சோர்வுக்குள்ள போயிருப்போம். ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து ஒளிந்து கொண்டிருப்போம், ஏதோ ஒரு குகைக்குள்ள மறைந்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த குகைக்குள்ள நம்மளுக்கு ஒரு வேலையும் கிடையாது, எந்த காரியமும் கிடையாது. அதிலிருந்து வெளியில வரும்பொழுது தேவன் நம்மை எதற்காக, எந்த நோக்கத்திற்காக இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரோ, இந்த மாதத்துல வச்சிருக்கிறாரோ, அதை நிறைவேற்றும்படிக்கு நமக்கு தைரியத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து நம்மை நடக்க செய்கிறார். இன்றைக்கும் உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன், உங்களை பலப்படுத்துகிற தேவன் தம்முடைய சத்தத்தினால், மெல்லிய சத்தத்தினால் உங்க இடத்துல பேசி அவருடைய நோக்கத்தை நீங்கள் செய்யும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான நாள்.